கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிச்சயமாக தேவன் நம்மை சந்திப்பார், நம் சிறையிருப்பை திருப்புவார். கலங்காதிருங்கள். சங்கீதம் 59:10 என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அன்புக்குரியவர்களே, தாவீது விசுவாசத்தோட மிகவும் எதிர்பார்ப்போட 2 காரியங்களை இங்கு எதிர்பார்த்து காத்திருந்து சொல்கிறார். நிச்சயமாய் தேவன் என்னை சந்திப்பார், என் சூழ்நிலைகளை காண்பார், என் நெருக்கத்தை காண்பார், என் வேதனைகளை காண்பார், நான் கடந்து போகிற கடினமான பாதைகளை காண்பார். கண்டு என்னை மறந்து விடாதபடி, என்னை கைவிடாதபடி, என்னை புறக்கணிக்காதபடி என்னை சந்தித்து என் கரத்தை பிடித்து என்னை ஆற்றி, என்னை தேற்றி, என்னை ஆறுதல் படுத்தி அடுத்த கட்ட இன்ப பயணத்திலே, அடுத்த கட்ட வெற்றியின் பாதையிலே நான் பயணம் செய்ய, கடந்து போக எனக்கு கிருபை மேல் கிருபை அருளி என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், என் கண்கள் காண என் சத்துருக்கள் விழுவார்கள். என் கண்கள் காண சத்துருக்களுக்கு அநியாயத்துக்கு தக்க தண்டனை நடப்பிக்கப்படும். என் சத்துருக்கள் காண என்னை அவர் கிருபையினாலே நிரப்பி என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி என்னை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் என்னை சந்திக்கிற தேவன் சகல சவால்களையும் சமாளிக்க பலத்தை எனக்கு தந்து, சத்துவத்தை தந்து, எதிரிகளுக்கு முன்பதாக விசேஷமான நபராக நிறுத்துவார். ஹல்லேலூயா என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போல இந்த காலை வேளையில நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு மனதுருகி ஆண்டவர் உங்களை சந்திப்பார். உங்கள் பிள்ளைகளை சந்திப்பார், உங்கள் குடும்பத்தை சந்திப்பார், ரட்சிக்கப்படாத மக்களை சந்திப்பார், சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கலங்காதிருங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை சந்தித்து ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு இரத்தத்தினால் மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.